வணக்கம், வெல்கம் டு படை கோச் காளி. நிறைய பேர் எதிர்பார்த்த இந்த விஷயம். ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட என்கொயரிலையும் சரி, ஸோ கமெண்ட்ஸ்லையும் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிக்கான நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தீங்க. ஸோ இந்தியன் ஆர்மிக்காக ட்ரை பண்ண மாணவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ நம்ம பயிற்சி மையத்தில் ஸோ எப்போ நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 16/12/2024 அன்றைக்கி நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம நியூ பேட்ச் பார்த்தீங்கன்னா 3 கேம்பஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 3 கேம்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர், திருச்சி அண்டு விருதுநகர். இதுதான் 3 கேம்பஸ். இந்த 3 கேம்பஸ்லேயும் உங்களுக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நியர்பை எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி ஸோ ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே ட்ரைனிங் ஷெடியூல் முப்படையில் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இப்போ ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான கிளாஸஸும் போகும், ஃபிசிக்கல் ட்ரைனிங்கான கிளாஸஸும் போகும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போது ரிட்டன் எக்ஸாம் வந்ததுனால படிக்கும்போது ஃபிசிக்கலுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வரும், அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமே லாஸ்ட்டாக வரும். இப்போது ஒரு 2 பேட்சாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் வருது, அதுக்கு முடிச்ச அப்புறம் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதனால் படிக்கும்போது நாங்கள் இங்கே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது நிறைய பேர் எங்ககிட்ட சொல்கிற விஷயம் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் படிச்சுட்டே இருந்தேன் சார், படிச்சுட்டே இருக்கும்போது ஃபிசிக்கலுக்கு ஃபோக்கஸ் பண்ணலை, ஸோ அதனால் என்னால் இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்போது சரியான கைட்னஸ் இல்லை, ஸோ எப்படி பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளே இதுதான். வந்து என்கிட்ட சொல்கிற விஷயமே அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கமும் கிளாஸும் சரி, இன்னொரு பக்கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொஞ்சம் ஈக்குவலாகவே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கு உங்களுக்கு 5:30க்கு கிரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும், ஃபிசிக்கல் ட்ரைனிங் போகும். அதுக்கப்புறம் 10 to 1 உங்களுக்கு தேரி கிளாஸஸ் போகும். அதுக்கப்புறம் 2 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் என்ன கிளாஸ் நடத்தாங்களோ அதுக்கு ரிவிஷன்ஸ் போகும். அப்புறம் 4:30 மறுபடியும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் போகும். ஸோ 1 டேக்கான ஷெடியூல் இதுதான். ஸோ வீக்லி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான டெஸ்ட்டும் சரி, என்ன ஒர்க் அவுட் கொடுத்தாங்களோ, ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் சரி, வீக்லி மண்டே ஆனால் இங்கே ஃபிசிக்கல் ட்ரைனிங்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வைப்போம். ஸோ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குது, டவுன் ஆகிருக்குது அப்படின்றதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வைப்போம் இங்கே வைப்போம். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் போயிட்டே இருக்கும், அதுக்கான டெஸ்ட்டும் சரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப முக்கியம், ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் எங்களை நம்பி இங்கே முழுசாக நாங்கள் சொல்கிறத நீங்கள் பண்ண ரெடி அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் ரிசல்ட் கொடுக்கும், நாங்களும் ரெடி. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா நீங்கள் இராணுவ வீரனாகிறது உறுதி என்பது கண்டிப்பாக நாங்களும் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு பார்த்துங்க. நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் ரொம்ப குண்டாக இருக்கிறேன் சார், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன் சார், என்னால் வந்து ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, நான் ஆர்மி ஆகும்னு ஒரு இராணுவ வீரன் ஆகும்னு எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் தூக்கி போடுங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலாம், இன்னொருத்தர் வந்து நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நீங்கள் யார் ஆகணுன்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இன்னொருத்தர் முடிவு பண்ணாது. ஆசைகளை ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக உழைப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு மனதைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் குண்டாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் செகண்டரி தான், நாங்கள் அதை பொருட்படுத்ததே கிடையாது. உங்களுக்கான ட்ரைனிங் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டெஸ்ட் செக் பண்ணி, ஸோ உங்களை பேட்சை பிரித்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு தனியாகவும் சரி, வெயிட் கெயின் பண்ணுறது தனியாகவும், உங்களுக்கு டைமிங் இம்ப்ரூவ் பண்ணுறது தனியாக உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் போகும். அதனால் ஒல்லியாக இருக்கேன், குண்டாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி யோசிக்க வேணாம். உங்களால் முடியும்னா கண்டிப்பாக முடியும், அது நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். அதனால் எப்பவும் சரி அதை பற்றி யோசிக்காதீங்க. நான் குண்டாக இருக்கேன் அப்படின்றதுனால டவுனாக யோசிக்காது. இவங்களால தான் இது முடியும், அவங்களால தான் முடியும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால் நினச்சா, நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். ஸோ மாற்றங்கள் வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் இந்த விஷயத்தை செய்யணும், மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கான முழு உழைப்பும் சரி, முயல் செயல்பாட்டையும் சரி நீங்கள் மட்டும்தான் கொடுக்கணும், இன்னொருத்தர் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதனால் இராணுவ வீரனாகணும் அப்படின்னு நினச்சேன்னா, நீங்கள் நினச்சிங்க அதுக்காக உழைப்பை கொடுக்க ரெடினா கண்டிப்பாக நீங்கள் விரைவில் இராணுவ வீரனாக இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கேன் சார், நான் வந்து டெய்லி வந்து போக முடியாது, என்னால் அங்கே ஸ்டே பண்ண முடியுமா, அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இங்கே உங்களுக்கான பாய்ஸ்க்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்கொயரியில் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. கேட்டுட்டு இங்கே நீங்கள் ஹாஸ்டலில் தங்குறதுனா வந்து ஸ்டே பண்ணி உங்களோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க.
ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் சார், இன்னும் எனக்கு முழுசாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க ரிட்டன் எக்ஸாமு. ஸோ ரிட்டன் எக்ஸாம் எப்படி நடக்கும், ஸோ அதுக்கான கிளாஸஸ் எப்படி போகும், எவ்வளோ நேரம் போகும், என்னென்ன கிளாஸஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் மொத்தமே ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு விளக்கம் கண்டிப்பாக தெரியும். எல்லாருக்கும் மனசில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேலண்ட் கம்மி தான், நான் எங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. இங்கே திறமை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத சோம்பேறிகள் மட்டும்தான் அதிகம். அதனால் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களோட உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றி நோக்கி மட்டும்தான் போகும். அதனால் இன்னமும் சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க, எழுந்துருங்க. ஃபஸ்ட்டு எழுந்துருங்க. எழுந்தால் மட்டும்தான் சிந்தனைகள் பெருசாக வரும். உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துருந்தா கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏன்னா உங்களோட சிந்தனைகள் அதே ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. வெளியே வந்தால் தான் உங்களுக்கு சிந்தனைகள் பெருசாகும். இன்னமும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேலண்ட் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே இந்தியன் ஆர்மி ஆகுவேன், அவ்வளோ திறமெல்லாம் இல்லை, 1600 ஓடணும், உட்காந்து படிக்கணும், இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பயந்துக்கிட்டே சில பேர் இருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து டேலண்ட் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டவுனாக ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர். நல்லா புரிஞ்சுங்க, இங்கே டேலண்ட் இல்லை, என்னோட திறமைகள் இல்லாத யாருமே கிடையாது, அப்படி ஒரு படைப்பே கிடையாது. திறமைகளை வெளிப்படுத்தாத சோம்பேறிகள் தான் அதிகம். சில பேர் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு வழியில் வெளிப்படுத்து அவங்களோட உழைப்பு மூலியமாவோ தன்னம்பிக்கை மூலியமோ அவங்களோட உழைப்பை வெளிப்படுத்துறதுனால மட்டும்தான், திறமையை வெளிப்படுத்துறதுனால மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஜெயிக்கல அப்படின்னா நீங்கள் சோம்பேறித்தனமாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு திறமை இல்லைன்னுலாம் கிடையாது. திறமை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காராதீங்க. ஸோ எழுந்து ஃபஸ்ட்டு ஓட தயாராகுங்க. அப்படின்னா கண்டிப்பாக விரைவில் ஜெயிச்சிடலாம். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் தன்னம்பிக்கையோடு செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி நோக்கி மட்டும்தான் போகும். நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் செய்கிற செயல்கள் கண்டிப்பாக அது ஒரு பெரிய அளவில் போகும். எண்ணங்களை உயர்வாக பெருசாக வைங்க. ஸோ பெருசாக வச்சா தான் உங்கள் உழைப்பு பெருசாக வரும். ஸோ விரைவில் களத்தில் சந்திப்போம், களத்தில் பார்க்கலாம் வாங்க. விரைவில் சந்திப்போம். கோச் காளி.